ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து லாஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர் டெஃபினிஷன் என்னன்னா நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தென் ஒன் ஹேவிங் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் நேம்லி ஒன் அந்த நம்பர் இட் செல்ஃப். ஸோ பேசிக்கா இதான் டெஃபினிஷன். அதுக்கு வெறும் ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும். அந்த ரெண்டு ஃபேக்டர் என்னன்னா ஒன்னும் அந்த ஒரிஜினல் நம்பரும் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டே ரெண்டு ஃபேக்டர் இருக்கிற நம்பர்ஸ் பேர் தான் பிரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 10 பிரைம் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸே சொல்றேன். 2, 3, 5, 7, 11 இதான் ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஃபேக்டர் தான் இருக்கும். இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா 2ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 1. 3ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 and 1. 5ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 and 1. 7ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 and 1. 11ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தா 11 and 1 தான். 11 and 1 அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் பிரைம் நம்பர்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ். ஸோ பிரைம் நம்பர் டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. தே ஹேவ் ஒன்லி டூ ஃபேக்டர்ஸ் நேம்லி ஒன் அந்த நம்பர் இட் செல்ஃப் அவ்வளோதான். ஸோ அந்த ரெண்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஒன்னும் அந்த ஒரிஜினல் நம்பரும் தான். ஒரிஜினல் நம்பர் எந்த நம்பர் நம்ம சொல்றோமோ இப்போ 2னா 2 and 1, 3னா 3 and 1, 5னா 5 and 1, 7னா 7 and 1, 11னா 11 and 1. ஸோ இதான் பேசிக் டெஃபினேஷன். இப்போ இதை கீழே தள்ளிட்டு நான் காம்போசிட் நம்பர் என்னன்னு சொல்லுவேன். இப்போ நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் அ காம்போசிட் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ்னா இதெல்லாம் வரும் தெரியுமா உங்களுக்கு. பேசிக்கா பிரைம் நம்பர் இல்லாம மற்ற எல்லா நம்பருமே காம்போசிட் தான். ஆனா ஒன் மட்டும் ஒரு விசித்திரமான நம்பர். இட் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். இதை வச்சு சொல்லிடலாம். ஒன்னை பத்தி சொல்லிடுறேன். இங்கே கொடுத்துருக்காங்க. நம்பர் ஒன் இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஏன் அப்படின்னா நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் அப்படின்னு ஏன் வருதுன்னா ஒன் ஹேஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர். ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர். இந்த ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் நத்திங் பட் ஒரிஜினல் நம்பர் இட் செல்ஃப். ஒன் தான். ஒன் அண்ட் ஒன்லி ஃபேக்டர் தட் இஸ் நம்பர் ஒன். நம்பர் ஒன் ஆகும். ஸோ இதுதான் ஒன்னோட பிரச்சனை. பிரச்சனை இல்லை, ஒன்னோட ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம் நீங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கு. பிரைம் நம்பருக்கு கூட ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். பிரைம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்கும். காம்போசிட் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ். அது எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பேசிக்காக காம்போசிட் நம்பர் ஹேஸ் மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ். மோர் தேன்னா கிரேட்டர் தேன் டூ. கிரேட்டர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் இதான் அர்த்தம் காம்போசிட் நம்பர்ஸ். ஆனால் பிரைம் நம்பர்ஸ்க்கு வெறும் ஒன் ஃபேக்டர் மட்டும்தான். இந்த ஒரே ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான். இந்த ஒரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன் தான். ஸோ இதான் ஒன்னோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ ஒன் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ காம்போசிட் நம்பர் டெஃபினேஷன் சொல்லிடுறேன். மறுபடியும் சொல்றேன். நேச்சுரல் நம்பர் ஹேவிங் மோர் தேன் டூ ஃபேக்டர்ஸ் இஸ் கால்ட் அ காம்போசிட் நம்பர். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். 4, 8, 12, 16 இல்லைன்னா 5 இல்லை 5 வராது, 15. இப்போ நம்ம பிரைம் நம்பர்ஸ்லாம் பார்த்தோம்னா பிரைம் நம்பர்ஸ் ஈச் பிரைம் நம்பரோட மல்டிபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே காம்போசிட் தான். நம்ம ஒரு 10 பிரைம் நம்பர் பார்த்தோம், 5 பிரைம் நம்பர் பார்த்தோம்னு நினைக்கிறேன். அது மேலே இருக்கிறேன். இப்போ இந்த 5 பிரைம் நம்பரோட எல்லா மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா காம்போசிட் தான். பட் டூவோட மல்டிபிள்ஸ் எல்லாமே டூவை தவிர பேசிக்கா டூவோட மல்டிபிள்ஸ் எல்லாமேனா டூவை தவிர இப்போ 4, 6, 8, 10, 12 இது எல்லாமே இந்த இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுல இருந்து அப்படியே போயினே இருக்குல்ல, இது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ் தான். அதே மாதிரி இப்போ 3யோட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 3யை தவிர எல்லாமே 3, 6, 9, 12 இப்படி போயினே இருக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே காம்போசிட் தான். அதே மாதிரி 5 எடுத்துக்கிட்டாலும் சரி, 5வை தவிர மற்ற எல்லா நம்பரும் 5, 10, 15, 20 இந்த நம்பர் எல்லாம் இந்த இப்படி போயினே இருக்குல்ல, இந்த நம்பர் எல்லாமே காம்போசிட் தான். அதே மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே சொல்லலாம். இந்த பிரைம் நம்பர்ஸ்க்கே நீங்க இந்த மாதிரி பிரைம் நம்பரோட மல்டிபிளே நீங்க சொல்லலாம் அந்த ஒரிஜினல் நம்பரை தவிர. ஸோ அந்த ஐடியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் நினைச்சிடறேன். ஸோ பிரைம் நம்பரோட மல்டிபிள்ஸே அந்த ஒரிஜினல் நம்பரை தவிர எல்லாமே காம்போசிட் தான். சின்ஸ் தே ஹேவ் மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ். ஸோ இதான் பேசிக் டெஃபினிஷன் ஃபார் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ காம்போசிட் நம்பர் டெஃபினிஷன் என்ன, தே ஹேவ் மோர் தென் டூ ஃபேக்டர்ஸ் அவ்வளோதான். கிரேட்டர் தேன் டூ ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் காம்போசிட் நம்பரோட டெஃபினிஷன். கிரேட்டர் இதோட அர்த்தம் என்ன, கிரேட்டர். கிரேட்டர் தேன் அர்த்தம். கிரேட்டர் தேன் டூ ஃபேக்டர்ஸ். ஸோ இதான் காம்போசிட் நம்பரோட டெஃபினிஷன். காம்போசிட் நம்பர் டெஃபினிஷன். காம்போசிட் நம்பரோட டெஃபினிஷன் அவ்வளோதான். ஸோ இப்போ பிரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஒன்னோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் த பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ் ரெப்ரசென்டட் பை த டேட்ஸ் இன் மந்த் ஆஃப் அக்டோபர். ஸோ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மந்த்ல என்ன, மந்த் ஆஃப் அக்டோபர்ல ஃபர்ஸ்ட் 31 days தான் இருக்கு.
ஸோ அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். 31 வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 31 இது வரைக்கும் தான். இப்போ இதில் எதெல்லாம் பிரைம் நம்பர்னு கேட்குறான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 1 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். ஏன்னா this is neither prime nor composite. நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ் என்னன்னு. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிடலாம். ஸோ 2, 3, 5, 7, 11. ஸோ இது ஃபர்ஸ்ட் 5 பிரைம் நம்பர்ஸ் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே வாங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 2னா 2 தவிர மற்றதெல்லாம் இப்போ நான் அதை ஏற்கனவே சொல்லணும்னு நினைக்கிறேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 2னா இதான் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. 2, 4, 6, 8, 10, 12. ஸோ இதை 2 தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கணும். இப்படி போயினே இருக்குல்ல 30 வரைக்கும் ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு நிறைய நம்பர்ஸ் வந்து காலி ஆயிரும். ஸோ 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. ஸோ இதுலேயே முக்கால்வாசி நம்பர் காலி ஆயிடுச்சு. இப்போ 3 எடுத்துக்கோங்க. 3யோட மல்டிபிள்ஸ் அதாவது 3 தவிர மற்ற எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் பண்ணிக்கோங்க. 6 ஏற்கனவே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ 9 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். 12 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஸோ 15 ஸ்ட்ரைக் பண்ணிடலாம். வேற என்ன 21 ஸ்ட்ரைக் பண்ணலாம். ஏன்னா 7 to 3 21. ஸோ அது மல்டிபிள் ஆஃப் 3ல வந்துடும். வேற 27 ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் போயிடுச்சு. இப்போ 5 எடுத்துக்கோங்க. 5ஓட மல்டிபிள்ஸ் எதெல்லாம் வரும். 5, 10, 15, 20, 20 இருக்கா இல்லை 25. 25 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ 7 எடுத்துக்கோங்களா. 7ஓட 14, 21, 28 இருக்கா அதுவும் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வேற என்ன நம்பர் எடுத்துக்கலாம். 13. இப்போ மற்ற இப்போ எதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 13 இருக்கு, 17 இருக்கு, 19 இருக்கு, 29 இருக்கு, 23 இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ 13ம் பிரைம் நம்பர் தான், 17ம் பிரைம், 19ம் பிரைம், 29ம் பிரைம், 23ம் பிரைம். 31 பிரைமா? ஆமா பிரைம் தான். ஸோ 31ம் பிரைம் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். அதாவது இந்த மந்த்லன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5 எழுதிடுறேன். ஸோ இப்போ நான் சர்க்கிள் பண்ண எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ மறுபடியும் நான் செக் பண்ணிக்கலாம். 2, 3, 5, 7 வேற என்ன நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். 11, 13, 17, 11, 13, 17, 19 மார்க் பண்ணியிருக்கேனா. 19, 19 இது அழிச்சிடுறேன். இதெல்லாம் தேவையில்லாத அழிச்சிடுறேன். தேவையில்லாத அழிச்சா உங்களுக்கு ஸ்பேஸ் கிளியர் ஆயிடும். 19 வேற என்ன நம்பர் இருக்கு 19 தவிர. 23, 29, 31. ஸோ 23, 29 அண்ட் ஃபைனலாக 31 அண்ட் 31. ஸோ இப்போ எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6. இது வரைக்கும் 6 நம்பர்ஸ் இருக்கு. 7, 8, 9, 10, 11. 11 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. மந்த் ஆஃப் அக்டோபர்ல பார்த்தீங்கன்னா 11 பிரைம் நம்பர். 11 பிரைம் நம்பர்ஸ் இன் மந்த் ஆஃப் அக்டோபர். இப்போ என்ன கேட்டிருக்கான், திஸ் ஆஃப் த பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ்லாம் கேட்டிருக்கான். ஸோ பிரைம் இந்த 1 எடுத்துருங்களேன். இப்போ காம்போசிட் நம்பர்ஸ் எதாவதுனா 1 தவிர மற்ற எல்லா ஸ்ட்ரைக் பண்ணாது. இந்த எக்ஸ் எல்லாத்தையும் எழுதிருங்க. அதில் 1 மட்டும் எலிமினேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ எக்ஸ் இதெல்லாம் வரும். இதெல்லாம் இப்போ நான் இதை அழிக்கணும்னு நினைக்கிறேன். இதை அழிக்கிறத விட என்ன பண்ணலாம்னா இப்படி பண்ணிடலாம். ஷ்ரிங்க் பண்ணிடுறேங்க. இந்த ஓரமாக வச்சிடறேன். ஓகே இப்போ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த காம்போசிட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுறேன். அதாவது இப்போ அதை ஒவ்வொன்றா எழுதணும். இப்போ இதெல்லாம் ஒரு 1, 4, 6 ஃபுல்லாக என்ன அழிச்சிடலாம்னு தோணுது. பேசாம ஓகே இப்படியே எழுதிடலாம். 1, 4, 6, 8 பேசிக்காக ஈவன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடலாம். 2 தவிர 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30. ஸோ இப்போ 1 வரக்கூடாது. 1 எடுத்துருங்க. 1 ஸ்ட்ரைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு. ஸோ 31ல் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் எழுதிட்டேன்னு நினைக்கிறேன். 9 இப்போ 9 அதெல்லாம் எழுதல. 3யோட மல்டிபிள்ஸ் எழுத விட்டேன். 9 வேற என்ன வரும் உங்களுக்கு. வேற என்ன வரும்னா ஆக்சுவலாக 27 வரும். 9ஓட மல்டிபிள்ஸ் 18 ஏற்கனவே மார்க் பண்ணியாச்சு. ஸோ 27 வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ 3யோட மல்டிபிள்ஸ்ல இது மட்டும்தான். இப்போ 4ஓட மல்டிபிள்ஸ் தேவையில்லை. ஏன்னா 2ஓட மல்டிபிள்ஸ் நம்ம எழுதிட்டோம். அதுலேயே 4ஓட மல்டிபிள்ஸும் வந்துடும். இப்போ 5ஓட மல்டிபிள்ஸ் எழுதலாமா. அது தேவையில்லை. 7ஓட மல்டிபிள்ஸ் எழுதலாம். 14, 21 வரும். இப்போ 21 வேற என்ன இருக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஸோ அப்புறம் வேற 7ஓட மல்டிபிள்ஸ் வேற 11ஓட மல்டிபிள்ஸ் வருமா. 22 எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். 13ஓட மல்டிபிள்ஸ் 26, 17, 34. ஓகே அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். இதெல்லாம் தான் நம்பர். ஸோ 11 பிரைம் நம்பர் இருக்கு. இது எத்தனை நம்பர்னு கணக்கு போட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10,
11, 12, 13, 14, 15, 16, 17 17 composite numbers. So 17 composite numbers, 11 prime numbers பார்த்தீங்கன்னா 11 prime numbers, 17 composite numbers. So 17 plus 11 பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 17 plus 11 7 plus 1 8 2 28 நம்பர்ஸ் வருது, அதாவது பிரைம் அண்ட் காம்போசிட். அப்புறம் பிளஸ் ஒன் எடுத்துக்கிட்டோம்னா 29, அதாவது ஒன் இன்க்ளூட் பண்ணி 29 தான் வருது, ஆனால் 31 வரணும் ஆக்சுவலா. ஸோ இங்கே ஏதோ 2 நம்பர் மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, இதை மிஸ் பண்ணுவோம்னு தான் யோசிக்கிறேன் நான். ஓகே, தப்பு எங்க பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா ஆக்சுவலா 5ஓட மல்டிபிள்ஸ் ரெண்டுத்தையும் விட்டுட்டோம் நம்ம. 15 30 விட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல 15 அண்ட் 25 விட்டோம். ஆமா, கரெக்டா சொன்னா இந்த ரெண்டு நம்பரையும் விட்டோம். 15 அண்ட் 25 இது ரெண்டுத்தையும் விட்டுட்டோம் நம்ம, கவுண்ட்ல எடுத்துக்கல. காம்போசிட்ல இது ரெண்டு கவுண்ட்ல வரும். ஸோ அப்போ காம்போசிட் நம்பர்ஸோட ஒரிஜினல், அதாவது கரெக்டான கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா 19 வரும். 17 தப்பு. ஸோ 19 பார்த்தீங்கன்னா இப்போ 19 பிளஸ் 11 பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா 19 பிளஸ் 11னா 9 பிளஸ் 1 10, இங்கே ஒரு 1 போடுங்க 3 30. அப்புறம் ஒரு ஒரிஜினல் அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 விட்டுட்டோம். ஸோ 31 நம்பர்ஸ் வந்தது. ஸோ கரெக்ட் தான். ஸோ இதெல்லாம் தான். ஸோ இதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ், இதெல்லாம் பிரைம் நம்பர்ஸ். ஸோ பேசிக்காக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன, ஜென்ரேட் a few composite numbers by product of 2 or more natural numbers. ஸோ இந்த ரெண்டாவது கொஸ்டின் மட்டும் முடிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். மூணாவது கொஸ்டின் நம்ம ஆக்சுவலா இந்த வீடியோ இந்த டாபிக் முடிச்சுட்டு பண்ணலாம். இப்போ இன்னும் பெட்டரா நீங்க இன்னும் ஈஸியா பண்ணலாம் இந்த மூணாவது கொஸ்டின். ஸோ இப்போ இதை கொஞ்சம் தள்ளிடுறேன், நல்லா தள்ளிடுறேன். ஓகே, ஜென்ரேட் a few composite numbers by product of 2 or more natural numbers. இப்போ காம்போசிட் நம்பர்ஸ் வேற எப்படி எழுதலாம்? இப்போ லெட்ஸ் சே 5 into 4 ஒரு ப்ராடக்ட் இது. இது 20 பார்த்தீங்கன்னா இட்ஸ் a composite number because it has more than two factors. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 20, 5, 4, 2, 10. ஸோ நிறைய வருது இல்லை உங்களுக்கு. ஸோ 20 பார்த்தீங்கன்னா நீங்க 2 into 10 எழுதலாம். ஸோ இதுவும் ஒரு ப்ராடக்ட் தான். இதுவும் ஒரு ப்ராடக்ட், 5 into 4 ஒரு ப்ராடக்ட். ஸோ வேற என்ன காம்போசிட் நம்பர் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம்? 6 into 3 18, இதுவும் ஒரு காம்போசிட் நம்பர் தான். இப்போ வேற என்ன பண்ணலாம்? 9 into 7 63, இதுவும் ஒரு காம்போசிட் நம்பர் தான். வேற என்ன பண்ணலாம்? லெட்ஸ் சே 11 into 5 55, இதுவும் காம்போசிட் நம்பர் தான். வேற 13 into 3 39, இது எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ் தான். ஸோ இது ஒரு ஃபேர் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. ஸோ எத்தனை எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன்? 1 2 3 4 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டேன். இது எல்லாமே ப்ராடக்டா நான் எழுதிட்டேன். 6 into 3 எழுதிட்டேன் 18, 63 9 into 7 எழுதிட்டேன், 55 11 into 5 எழுதிட்டேன், 13 into 3 எழுதிட்டேன், 20 5 into 4 எழுதிட்டேன். அது இன்னும் 2 into 10 வரை எழுது. ஸோ இதெல்லாமே இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் மாதிரி வந்துடும். ஜென்ரேட் a few composite numbers by product of 2 or more natural numbers தான் கேட்டிருக்கான். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். ரஃபா இதான் ஆன்சர். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதெல்லாம் முடிச்சிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் இது, இந்த ஆக்டிவிட்டியில 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் பேசிக்கா நம்ம பிரைம் நம்பர்ஸ் காம்போசிட் நம்பர்ஸ் டெஃபினிஷன் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதான் பார்க்க போறோம். ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ், அதாவது எந்த நம்பர்லாம்னா 2 3 4 5 6 9 and 10 இந்த நம்பர்ஸ்க்குலாம் நம்ம ரூல்ஸ் ஆஃப் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ், ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.